சகோதரர்களே, ஜனாசா தொழுகையில் எங்களுக்கு தெரியும் 4 தக்பீர்கள். முதல் தக்பீருக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாவது தக்பீருக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத், மூன்றாவது தக்பீருக்கு பிறகு துஆ. சகோதரர்களே, பள்ளியில் வந்திருக்கும் இந்த ஆயிரக்கணக்கான பேரை எழுப்பி ஜனாசாவுடைய துஆ தெரியுமா என்று கேளுங்கள். 10 பேர் ஓதுவார்கள், மற்ற யாருக்குமே தெரியாது. எந்த அளவு துரதிஷ்டவசம் என்பதை பாருங்கள். சகோதரர்களே, ஜனாசாவுடைய துஆவை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி' முத்கலஹு வக்ஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பர்த் வனக்ஹி மினல் ഖതാயா கமா யுனக்ക الثوب الابيض من الدنس وابدله دارا خيرا من داره وزوجا خيرا من زوجه واعيده من فتنة القبر وعذاب النار. சகோதரர்களே, ஜனாசாவுடைய துஆவை மாத்திரம் 13 துஆக்கள் இருக்கு. 13 துஆக்கள். அதுல கூட உங்களுக்கு துஆ செய்யறதுக்கு மகன் கிடைக்கலன்னா அவன் மகனே இல்லை. உங்க மருமகன் உங்களுடைய சொத்து செல்வத்தை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய மருமகன் அந்த துஆவை தகுதியற்றவன் என்றால் உன்னை துப்பாக்கிசாலி யாருமே கிடையாது. அந்த துஆவை அவர் பிள்ளைகளுக்கு அடித்து கொடுத்து வையுங்கள். என்னுடைய காணி சொத்து பத்து முழுதை அனுபவிக்கும் நீ எனக்காக இந்த துஆவை செய். அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிப்பாயாக.